சாயங்காலம் 5 மணிக்கு மேல தான் விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு டீயோட சாயங்காலம் ஸ்டார்ட் பண்ணா தான் நல்லாயிருக்கும். ஆப்பமாவுக்கு அரிசி ஊற வைக்கவே மறந்துட்டேன். அதையும் கையோட ஊற வச்சுக்கிட்டேன். 1 1/2 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். போட்டு டீ எடுத்துட்டு செடிய வேடிக்கை பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் குடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் டின்னருக்கு தோசை தான் சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் சாம்பார வச்சு விட்டாச்சு. வச்சு விட்டதுக்கு அப்புறமா தக்காளி சட்னிக்கும் ரெடி பண்ணி விட்டுட்டேன். தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒரு அரைப்பதம் அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சுட்டு, அதையுமே சாம்பாரையுமே தாளிச்சு விட்டாச்சு. கையோட பார்த்தீங்கன்னா, தோசையுமே ஊத்தி விட்டுட்டேன். ஊத்திட்டு பிள்ளைங்களுக்குமே தோசை வச்சு குடுத்தாச்சு. வச்சு குடுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு ஆப்பம் மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமா சோறு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி, உளுந்த சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்துட்டு, இந்த மாதிரி சோடா உப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம்.